இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டுண்டு விவசாயிகளுக்கு பயனில்லை, விவசாயிகள் படும் பாட்டுக்கு திட்டம் எதுவும் இல்லை, வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை. விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனாலும் இந்த பயிர்க்கடன் கொடுக்கறதுலாம் போன ஆண்டை விட இந்த ஆண்டுக்கு கடன் தானே அதிகமாக கொடுக்குறாங்க. கடன் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? அதனால் விவசாயிகள் மீண்டும் கடன் திருப்பித்தானே செலுத்த வேணும். அதே கடன் நாளுக்கு நாள் இன்றைக்கு இடுபொருளுடைய விலை ஏறிட்டுது. அதாவது விவசாயிகள் பயிரிடுகின்ற பொழுது அதனுடைய இடுபொருள் செலவுகள் அதிகமாகிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி கடன் அதிகரித்து கொடுக்குறாங்க. அவ்வளோ அதான் நான் இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு எந்த அறிவிப்பும் இல்லை, நிதியும் ஒதுக்கல, அறிவிப்பும் காணோம். நான் ஏற்கனவே சொன்னேங்களே, இவருடைய அறிவிப்பு என்ன? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அதாவது விவசாயிகள் பயிரிடுகின்ற கரும்புக்கு ஆதார விலையாக 1 மெட்ரிக் டன் கரும்புக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று. இப்போ வெறும் 215 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோட 215 கூடுதலாக சிறப்பு ஊக்கத்தொகை கொடுக்கும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் தான் இது. பிற மாநிலத்தை ஒத்துழைப்பை நாட வேணும் இந்த அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். சகோதரர் வேலுமணி அவர்களும் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் நாங்கள் அனுப்பி வச்சோம். இந்த தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து இந்த கோதாவரி காவிரி இணைப்புக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் ஒத்துக்கொண்டார். அதேபோல் தெலுங்கானா முதலமைச்சரை ஆந்திரா முதலமைச்சரை சந்தித்து சகோதரர் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் அமைச்சராக இருந்த பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அனுப்பி வைத்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். மத்திய அரசும் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது. ஆனால் மாநில அரசு அதுக்குண்டான உதவி செய்யாத காரணத்தினால அவர்கள் அது அப்படி கிடப்பில் கிடக்குது. ஆமாம், கருமேனி நம்பியாரை பொறுத்தல கூட அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இவங்களை அறிவித்தாங்க. ஆனால் நிலம் எடுக்காத விட்டுட்டாங்க. ஃபேஸ் 1, 2, 3, 4 4 எடுத்தாங்க. 1, 2 அதிமுக ஆட்சி முடிச்சுது. 3வது நாங்கள் முடிச்சுட்டோம். 4வதுக்கு நில எடுப்பு பணி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த அரசு போய் முடித்து இன்றைக்கு இந்த கனமழை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் கனமழை விழிஞ்சுது அண்மையில். அதில் இன்றைக்கி சோதனை ஓட்டம் ஓட்டினாங்க. சோதனை ஓட்டம் சரியான முறையில்னால நிறைய உடைப்பு ஏற்பட்டுது, நிறைய சேதாரம் ஏற்பட்டது. இதுதான் இந்த விடியா திமுக ஆட்சியில் நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.